A tree breaks due to the storm and broken parts bends so that the top of the tree touches the ground, making an angle 30 degree with it. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Find the height of the tree. ஸோ இதான் கொஸ்டின். இது 9th யூனிட்டில் வந்து எக்ஸசைஸ் 9.2 இந்த கொஸ்டின். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன். இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஒரு ட்ரீ இருக்குது, இதுதான் அந்த ட்ரீ. இந்த ட்ரீ என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாமில் உடஞ்சி கீழே விட்டுச்சு. உடஞ்சி கீழே எப்படி விடுது? இதோட பாட்டம் பேஸ் அப்படியே இருக்குது. இந்த மரம் வந்து இப்படி உடஞ்சி விழுந்து. ஸோ இந்த இடத்துல இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். இந்த பிசி, இந்த பாட்டம் ஆஃப் த ட்ரீலேருந்து இந்த டச் பண்ணக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து தே ஹேவ் கிவன் 8 மீட்டர். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 8 மீட்டர். இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரீ, ஹைட் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும் என்னது? இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும், ஏபி ப்ளஸ் பிசி. அப்போ இதோட மொத்த ஹைட் எவ்வளோ? ஏபி ப்ளஸ் பிசி. இதை கண்டுபிடிக்கணும். அப்போ சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிசி அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஹைட் அப்படிங்கிறப்ப ஏபி ப்ளஸ் பிசி ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. முதல்ல tan θ நம்ம போட்டோம் அப்படின்னா tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஏபி பை பிசி எப்படி வரும்? எனக்கு ஐ வாண்ட் ஏபி. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி tan θ. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி எவ்வளோ? 8 மீட்டர். பிசிங்கிறது இங்கே 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த பிசி. இப்போ பிசி வந்து 8, tan θங்கிறது tan 30 டிகிரி. ஸோ ஏபி ஈக்குவல் டு 8, tan 30 என்ன? 1/√3. ஸோ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் 8/√3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுவோம்? இந்த ஏசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசி என்ன கண்டுபிடிக்க? ஏபி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏசி தெரியல. அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம்? sin θ எடுத்துக்கலாம். sin θ எடுத்தால் என்ன இருக்கும்? ஏபி பை ஏசின்னு வரும். அப்போ மாற்றி எடுத்துக்கலாம். sin θ பார்த்தோம்னா sin θ ஈக்குவல் டு ஏபி பை ஏசி எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏசி வேணும், ஏபி எனக்கு தெரியும். ஸோ வி கோ ஃபார் திஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? ஏசி ஈக்குவல் டு ஏபி பை sin θ. ஸோ ஏபி நான் கண்டுபிடிச்சிட்டேன் 8/√3. sin θ வந்து sin 30. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு 8/√3. sin 30னா இட் இஸ் 1/2. அப்போ இது என்ன வரப்போகுது? மேலே 2 மேலே வந்துச்சுன்னா 18. ஆக்சுவலி 2 into 8 16/√3 வரும். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் h ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ ஏபி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபி வந்து வி ஃபவுண்ட் அவுட் 8/√3, பிசி வந்து 16/√3. ஓகே, அப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணோன்னா h ஈக்குவல் டு √3 இஸ் காமன் வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன போகுது? 8 + 16. ஸோ h ஈக்குவல் டு 24/√3. சரியா? இப்போ 24ங்கிறது நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 8 24 எழுதலாம். கீழே வந்து √3 இருக்குது. இப்போ இதை அடிச்சிட்டோம்னா மேலே √3 ஆகிடும். அப்போ h ஈக்குவல் டு 8/√3. திஸ் இஸ் வாட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ.